தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஏமனுக்கும் சவுதிக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு 6 மாசமா பார்த்திருந்தாவே தெரியும். சவுதி ஏமனுக்குள்ள இருந்த யுஏஇ படை வெளியே அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஏமனுக்கு சவுதி ஆதரவு கொடுக்குற மாதிரி காமிச்சாங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கிற ஹூதிஸ் சவுதி என்ன நம்மளை ஆதரவு கொடுக்கறது, சவுதி நம்மளை ஆக்கிரமிக்கிறது இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்ப சண்டையெல்லாம் நடத்திட்டு தான் இருக்குது. இந்த நிலைமையில இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஏமன் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒரு பக்கம் ஹவுதிஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏமனை ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட் இருக்காங்க. எப்படி லெபனான்ல பாத்தீங்கன்னா தனியா கவர்மெண்ட்டும் ஹிஸ்புல்லாவும் இருக்காங்களோ அந்த மாதிரிதான் ஏமன்லயும் ஹவுதிஸும் கவர்மெண்ட் இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா அந்த கவர்மெண்ட் முழுக்க முழுக்க அரபு அந்த சவுதி நாடுகளுக்கு சவுதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய கேங்கா இருக்காங்க. அதுதான் இப்ப அங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப சவுதியுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த ஏமன் கவர்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன் சவுதியுடைய கவர்மெண்ட்ல ஏமன் கண்ட்ரோலா இருக்குதுன்னு பார்க்கும்போது, அதாவது சவுதியுடைய அந்த எல்லை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த அரம்கோலா இருக்கு. முக்கியமான இடம் இருக்கக்கூடிய இடத்துலதான் பக்கத்தால ஏமன் இருக்குதுங்கிறனால எப்ப வேணா ஏமன் பிரச்சனை கொடுக்கலாங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமா எதையோ பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிட்டத்தட்ட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துதான் வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆட்சியாளர்கள், அவங்க பேச்ச கேட்கக்கூடியவங்க இப்படிதான் போட்டிருக்காங்க. அதனால பார்க்கும்போது சவுதியுடைய கண்ட்ரோல்ல ஏமன் இருந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துலதான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யுஏஇ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தேன்னா, ஹவுதிஸ்ட நான் காசு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, சவுதி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் அந்த ப்ராஜெக்ட் வெளியே வரல, வந்துட்டு இருக்கு. அது மட்டும் வந்துட்டு யுஏஇயுடைய எல்லாமே அந்த வியாபாரம் எல்லாம் கெடும், ஏற்றுமதி இறக்குமதி. பொதுவா நம்ம பொருளை மற்ற நாட்டுக்கு கொடுக்கணும்னா அது ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணாதான் கொடுக்க முடியும். ஒரு 10 ரூபா பொருளை நம்ம ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு டிரான்ஸ்போர்ட் செலவோட கொடுத்தா ஒரு நாடு வாங்கும். 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் பண்ணா எந்த நாடு வாங்காது, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லா சவுதி ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதை சீர்குலைக்கிறதுக்காக யுஏஇ ஹவுதிஸ்ட காசு கொடுத்து சவுதி அடிக்க சொன்னாங்க. ஆனா ஹவுதிஸ் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தகவலை வெளியும் சொல்லிட்டாங்க. சொன்னனாலதான் என்ன பண்ணாங்க, சவுதி யுஏஇய ஏமன்ல இருந்து துரத்துனாங்க. இதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரம்கோவை ஒரு தடவை அடிச்சிருந்தாங்க. சவுதியுடைய அரம்கோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்திலேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய இடம். அதை அடிச்சு பெரும் நஷ்டத்தை சவுதி தழுவுனாங்க. அப்பதான் கொஞ்சம் அடங்குனாங்கன்னு சொல்லலாம். அப்ப அடிக்கிற காரணமா இருந்தது ஈரான் தான். ஈரான் சொன்னாங்க ஹவுதிஸ் அடிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பக்கத்தால இருக்கிறனால அடிச்சிட்டாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போய் பஞ்சாயத்து போய் சமாதானம் அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு இனி நாங்க உங்களை அடிக்க மாட்டோம், நீங்க எங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரானும் சவுதி ஏமன்லாம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடிதான் இப்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுதி இது சரிப்பட்டு வராது, நாம அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஏமனுடைய கவர்மெண்ட்டை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்னதான் விஷயம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா கடந்த 10 வருஷமா ஈரான்ல இருந்து எந்த ஒரு விமானமும் ஏமனுக்கு இறங்காம இருந்துச்சு. அந்த மாதிரிதான் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்த நிலைமையில இப்ப நேத்து ஒரு விமானம் இறங்கி இருக்கு, பேசஞ்சர் பிளைட். உடனே என்ன பண்ணிருக்காங்க, சவுதி அதை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. வரக்கூடாது, இறங்கக்கூடாது, நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரோன் அட்டாக் பண்ண போறோம்னு இருக்காங்க. எங்க ஏமனுக்குள்ள. அப்ப ஏமனுக்குள்ள ஈரானுடைய விமானம் வர்றத சவுதி தருகுதுன்னா எந்த அளவுக்கு சவுதியுடைய கட்டுப்பாட்டுல ஏமன் இருக்குன்னு பாத்துக்கணும். குறைஞ்சது 3ல் 2 பகுதி சவுதியுடைய கண்ட்ரோலையும், ஒரு பகுதி தான் ஹவுதிஸுடைய கண்ட்ரோலையும் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா அவங்க அப்படி சொல்ல உடனே ஹவுதிஸ் உள்ள பூந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏவுகணை தாக்குதல் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சவுதி மேலன்னா அதையும் எப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா, சவுதி விமானங்களை எல்லாம் அழிப்பி ஈரானுடைய விமானத்தை என்ன பண்றாங்க, அப்படியே திரும்பி போங்க, இறக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்லும் போதும் அதுக்கப்புறம் ட்ரோன் அட்டாக் எல்லாம் பண்றதுக்கு ரெடி ஆகும் போது அதை முறியடிக்கிறதுக்கு இவங்க ஏவுகணை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் சவுதி என்ன பண்ணிட்டாங்க, இது சரிப்பட்டு வராது, ஹவுதிஸ் நம்மளை அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம், இப்ப அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெசாம இருந்துடணும். அப்படி இல்லாட்டினா இவங்க சவுதி மேலே அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பெசாம இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சவுதியுடைய கட்டுப்பாட்டை மீறி என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுடைய விமானம் பேசஞ்சர் பிளைட் ஏமனுக்குள்ள இறங்கியிருக்கு. இறங்கினது மட்டும் இல்லாம திரும்பவும் போகும்போது ஏமன்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு போயிருக்கு. இது 10 வருஷமா நடக்கவே இல்லை. இது முதல் தடவை நடந்திருக்கு. அதுல போனவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, வரும்போது வந்தது பேசஞ்சர் பிளைட், ஆனா போகும்போது பேசஞ்சர் பிளைட்ல போனவங்க யாருன்னா ஹவுதிஸுடைய தலைவர்கள் போயிருக்காங்க. பிளஸ் அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிர நோயால பாதிக்கப்பட்ட ஒரு 30 பேர், அவங்களுக்கு ஈரான்ல தான் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், இங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 30 நோயாளிகளையும் கொண்டு போயிருக்காங்க. அப்ப போர்ல அடி வாங்கினவங்க, தாக்குதல் நடத்தப்பட்ட 30 பேரும் போயிருக்காங்கன்னா அந்த 30 பேர் உங்களுக்கே தெரியும் அதிகமா முக்கியமான தலைவராக தான் இருக்கிற சான்ஸ் இருக்கு.
ஏன்னா வந்து இஸ்ரேல் ஒரு பெரிய அட்டாக் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அப்ப ஒரு 30 பேர் அங்க போயிருக்காங்க இப்ப ஈரானுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. அது இல்லாம கொமேனி அவர்களுடைய இறுதி சடங்குக்காக வந்து ஹவுதீஸுடைய தலைவர்கள் போய் நேரடியாக பங்கேற்றாங்க. இது வந்து சவுதிக்கு பொறுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சவுதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சவுதியவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் ஹவுதீஸ் வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி தான் வந்து பயமுறுத்தி தான் வந்து ஈரானுடைய விமானத்தை தரையிறக்க வச்சிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது சவுதிக்கு அவமானம் தான். சவுதி வந்து ஏமனுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னதுக்கு பிறகு சவுதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப வந்து ஹவுதீஸ் வந்து எங்களை வந்து மிரட்டினது, தாக்குவோன்னு சொன்னது, சவுதி அடிப்போன்னு சொன்னதெல்லாம் நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து ஈரானுடைய ஃபிளைட்டவே வந்து முடக்கல அப்படின்னு போய் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஏமன் வந்து இருக்கக்கூடிய ஹவுதீஸ் வந்து நிறைய ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதோட அவங்க இப்போ இந்த ரெட் சி எல்லாம் முடக்குனது வந்து மக்களுக்கே பிடிக்கலையாமா. மக்களுக்கே பிடிக்காதனால மக்கள் எல்லாம் வந்து ஹவுதீஸ் மேல அதிருப்தியா இருக்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகத்தான் இவங்க இந்த மாதிரி வந்து எங்களை அடிப்போம்லாம் வந்து சொல்றது. பொதுவாகவே ஒரு நாட்டுல இருந்து பக்கத்து நாட்டை அடிப்போம்னு சொன்னா மக்களுக்கு ஒரு பாசம் வந்துடும். அதனாலதான் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து வெறும் வந்து பொய் தான் அப்படிங்கிற மாதிரி சவுதி சொல்லிட்டு, அதே நேரத்துல அவங்க எங்களை அடிப்போன்னு மிரட்டினாங்கல்ல, நாங்க சொல்றோம், எங்களுடைய முப்படைகளுமே சேர்ந்து சொல்றோம், கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம், அவங்க மட்டும் எங்களை அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் தரை வழியாக, வான்வெளியாக, இன்னும் வந்து கடல் வழியாக 3 வழியாகவே நாங்கள் வந்து ஹவுதீஸை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதியும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து ஹவுதீஸ் வந்து நாங்கள் சவுதி அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு பக்கம் முப்படைகளும் சவுதியிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹவுதீஸ் அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. சவுதி வந்து ஈரானுடைய விமானத்தை வந்து முடக்கினதை பற்றிலாம் பேசாமல் ஹவுதீஸ் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படி எங்களை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஹவுதீஸ் வந்து ஒன்றும் கிடையாது. சவுதி வந்து என்ன பண்ணுறான், ஃபுல்லாக ஏமனையுமே அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். எங்க நாட்டுக்கு வந்து ஈரான் இதை வந்து எப்படி அவன் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா யுஏஇக்கு ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யுஏஇ சவுதி 2 பேரும் சேர்ந்து தான் ஏமனை பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ சவுதியை துரத்துன்னு சொல்லிட்டு ஹவுதீஸ்ட சொன்னோன்னா ஹவுதீஸ் அதை வந்து நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்ததுக்கு பிறகு சவுதி உசாராயி ஃபர்ஸ்ட் வந்து யுஏஇ இந்த 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏமன்ல இருந்து முழுசா துரத்திட்டாங்க. பார்க்க போனா இப்ப யுஏஇ ஏமனை விட்டு வெளியேறி இருந்தாங்க. சவுதி மட்டும் இருந்துட்டு இருக்கானே, அவனுக்கு எல்லா பலனும் கிடைக்குமேன்னு கவலைப்பட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹவுதீஸ்க்கும் சவுதிக்கும் நடுவில் இப்போ வந்து முட்டி இருக்கிறதும் சண்டை வந்து பேசுற மாதிரி வெளியே வந்திருக்கிறதையும் பார்த்துட்டு நாம மட்டும் தான் வெளியே வந்தோன்னு இல்லை, அடுத்து சவுதியும் வந்து ஹவுதீஸ் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு துரத்திடுவாங்க. நாம் இல்லாத இடத்துல அவங்களும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது யுஏஇயுடைய ஆசையா இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே சமயத்துல இந்த மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்களே, இது கடுமையான அட்டாக்காவோ இல்லை போரோ மாறுமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈரான் போரை நிறுத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஏமனும் சவுதியும் வந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்துல அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா எப்படி வந்து ஹார்மோஸ் முடக்கப்பட்டுச்சோ இப்ப அந்த மாதிரி இன்னொரு போர் வந்து ரெட் சீயும் முடக்கப்பட்டுரும். அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா போயிடும். அதனால யாரும் வந்து இப்ப வந்து சூட்டா வந்து அந்த பிரச்சனை வர்றதுக்கு விட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, சமாதானம் பேசி விட்டுருவாங்க. இது வந்து கௌரவத்துக்காக மாத்தி என்ன பண்ணிருக்காங்க, வார்ன் பண்ணிருக்காங்க. 10ஆவதுக்கு வந்து ஏவுகணை தாக்குதலும் அங்கிருந்து ட்ரோன் அட்டாக்கும் பண்ணிருக்காங்க. இதுதான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.